ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபையினால நீங்க நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்களுடைய தேவைக்கு அதிகமாக அவர் சந்திக்க வல்லமை உள்ளவர். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டா வார்த்தைக்குள்ளே போயிடலாம். இது நான் சீக்கிரமா அந்த வார்த்தையை நான் பேசி முடிச்சிடுவேன். தேவைப்படும் பொழுது அவர் எனக்கு தேவைப்பட்டார். இப்பொழுது அவர் எனக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா, என்னுடைய தேவை எல்லாம் பூர்த்தியாகிவிட்டது. எனக்கு ஏன் அவர் தேவைப்பட்டார் அப்படின்னா, எனக்கு அப்போ தேவை இருந்தது. ஆகவே அவர் எனக்கு தேவைப்பட்டார். இப்ப ஏன் அவர் எனக்கு தேவையில்லை அப்படின்னா, எதற்காக நான் போய் நின்னு ஜெபித்தேன்? அதை அவர் முடிச்சிட்டாரு. ஆகவே இப்போ அவர் எனக்கு தேவையில்லை என்று நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆக்சுவலா நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்த வார்த்தை வேற வார்த்தை. தேவன் அதை அப்படியே நிறுத்தி இந்த வார்த்தையை கொடுக்க வைத்தார். ஆரம்பத்துல 5 மணி நேரம், 3 மணி நேரம் ஜெபித்த நாம் இன்று ஜெபிக்கவில்லை. ஜெபம் மங்குறது வேற, ஜெபமே இல்லாதது, ஜெபம் மங்குறது என்றது வேற, ஜெபிக்கிறதே இல்லைன்றது வேற. ஜெபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது என்றது வேற, ஜெபம் மங்குறதுன்றது வேற, ஜெபமே இல்லை என்கின்றது வேற. ஆரம்பத்துல தேடி தேடி அவர் சமூகத்துல போய் அமர்ந்து ஒரு அடிமை போல ஜெபித்த நீங்களும் நானும், இந்த வார்த்தை நானும் என்னை சேர்த்திருக்கிறேன், உங்களையும் சேர்த்து கொள்ளுங்க. இந்த வார்த்தையில நானும் விதிவிலக்கு கிடையாது, நீங்களும் விதிவிலக்கு கிடையாது. ஜெபிக்கும் பொழுது நாம் அவரிடத்தில் அமர்ந்து, ஆண்டவரே இதை செய்து முடிங்க என்று விடாப்புடியாக இரவும் பகலும் போராடி சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு அவ்வளோ நேரம் ஜெபிப்போம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஃபோனெல்லாம் எடுத்து பார்க்கவே மாட்டோம். டைம் ஆயிடுச்சா, டைம் ஆகலையா அப்படின்னு நம்ம அது எடுக்கவே மாட்டோம். ஆனா இப்போ ஒரு 10 நிமிஷம் ஜெபித்து நமக்கு கிட்டத்தட்ட பல வருஷம் ஆகியிருக்கிறது. இன்னொரு வார்த்தையை சொல்றேன். இந்த 6 மாசம் முடிக்கிற இடத்துக்கு நேரா வந்திருக்கிறோம். இந்த 6 மாதத்தில் தொடர்ச்சியா நான் டெய்லி 1 ஹவர் ப்ரேயர் பண்ணேன். ஒரு நாள் கூட விடாம. அப்படின்னு ஏறெடுத்து பாருங்க. என்ன உட்பட யாருமே இருக்க மாட்டோம். அப்படி இந்த வீடியோ பார்க்குற நீங்க இருக்கீங்கன்னா, யூ ஆர் சோ கிரேட், வெரி தேங்க்ஃபுல் டு காட். நீங்க ரொம்ப பாக்கியவான்கள். ஆனா இந்த வார்த்தை எதற்காக ஆவியானவர் கொடுக்க சொன்னார்னா, இதுல நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீங்க. ஒரு வேர்டு ஒன்று எனக்கு ஆவியானவர் கொடுத்தார். என்ன வேர்டுன்னா, பிதாக்கு ஜெபம் தேவையில்லை, ஆனா பிதாவிற்கு நம்முடைய ஜெபம் தேவை. பிதா யார் நாமத்திலும் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நீங்க நானும் குமாரனுடைய நாமத்தினால பிதா கிட்ட ஜெபிக்கணும். பிதாக்கு ஜெபம் அவசியம் இல்லை. ஆனா நமக்கு பிதாவோட ஜெபம் அவசியம். நாம் குமாரனுடைய நாமத்தினால் ஜெபித்தாதான் பிதா அதை கேட்பார். Can I tell you something, church? ஏன் இன்னைக்கு நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணாம ரொம்ப சாஃப்டா ஜாலியா இருக்கிறேன்னு தெரியுமா? ஏன் நீங்க ப்ரேயர் பண்ணாம ஜாலியா இருக்கீங்க தெரியுமா? 3 வேளை சாப்பாட்டுக்கு பதிலா தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா நமக்கு 6 வேளை உணவு தரார். இது போதாததற்கு வெளியே நம்மளால ஆர்டர் பண்ணி சாப்பிடுற அளவுக்கு பிளஸ் பண்ணி வைத்ததுனால இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறது இல்லை. ஆனா ஆரம்பத்துல தேவன் நமக்கு அப்படி ஒரு காரியத்தை கொடுக்கல. நம்முடைய தேவன் என்ன பண்ணார் தெரியுமா நமக்காக? அவரே நிலத்துல பயிரை விதைத்து, அரிசியை விதைத்து, கோதுமை விதைத்து, அது வளர்ந்த பிறகு அதுக்கு நீர் பாய்ச்சி, அது வளர்ந்த பிறகு அது அறுவடை செய்து, அது எல்லாமே சரி செய்து, அந்த அரிசியை எடுத்துட்டு வந்து அதை சாப்பாடாக்கி, அதை நமக்கு சாதமாக கொடுத்து, நல்ல ஒரு டேஸ்ட்ஃபுல்லான டிஷ்ஷஸ்லாம் பண்ணி, கிரேவி குழம்பெல்லாம் செய்து, அதை நமக்கு அழகாக பகிர்ந்து, நல்ல நான்வெஜ்லாம் போட்டு பகிர்ந்து, நம்ம சாப்பிட முடியாதுன்னு தெரிஞ்சு அதை ரொம்ப குழந்தைக்கு தர மாதிரி அதை பிசைஞ்சு கொழன்னு ஆக்கி, ஒரு ஜஸ்ட் பார்ன் பேபி கொடுப்பாங்க பாருங்க, பல்லு இல்லாத பாப்பாங்களுக்கு, அது பாரி அதை நம்ம ரொம்ப ஸ்மாஷ் பண்ணி நமக்கு அவரை இதை ஊட்டும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்னா, எங்களால் முழுங்க முடியல அப்படின்றோம். நீங்க கேட்கலாம், எதுக்கு தம்பி இதை சொன்னீங்க அப்படின்னு. வறுமையில இருந்து, கஷ்டத்திலிருந்து தேவன் நம்மளை பார்த்து பக்குவமாக ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து உருவாக்கி நம்மை கொண்டு வந்து அந்த இடத்துல அமர வைத்து, இந்தா அப்படின்னு கையில கொடுத்த உடனே எங்களால அதை முழுங்க முடியாது. ஓ, நைட் அண்ட் டே நீ என்கிட்ட ப்ரேயர் பண்ணதுனால நீ நடாததையும் நீ விதைக்காததையும் நான் உனக்கு கொடுத்தேன். நீ வறுமையில் இருந்ததுனால உன்னை தேடி ஆகாரம் வந்து கொடுத்துட்டு போனாங்க. நீ கஷ்டப்பட்டதுனால உன்னை தேடி நான் வந்து ஆசீர்வாதத்தை கொடுத்தேன். நான் உனக்கு அரிசி வாங்கி கொடுத்தேன், நான் உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன். நல்ல சாப்பாடு, இப்போ 3 வேளைக்கு 6 வேளை சாப்பாடு இருக்கு.
இப்போ எல்லாம் வந்த பிறகு நீ என்ன சொல்ற அப்படின்னா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லைனால இதெல்லாம் பண்ண முடியாது, இந்த ப்ரேயர்லாம் பண்ண முடியாது என்று நிராகரிக்கும் பொழுது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இது எல்லாவற்றையும் கொடுத்த தேவனுக்கு இது எல்லாவற்றையும் ரிவர்ஸ் பண்ணுவோம் தெரியும். ஒரு நபருடைய வாழ்க்கையில ஜெபம் குறைந்து கொண்டே வருகிறது, ஒரு நபருடைய வாழ்க்கையில எல்லா விதமான காரியம் குறைந்து கொண்டு வருகிறதுனா, அந்த நபருக்கு ஏதோ ஒரு ஆபத்து ஒன்று நேரிட போகிறது பிசாசினால். அதற்கு பிறகு ஐயோ அம்மா நம்ம என்னதான் ஜெபித்தாலும் வேஸ்ட், யூஸ்லெஸ். அதற்கு பிறகு நம்ம என்னதான் ஜெபித்தாலும் வேஸ்ட், இட்ஸ் யூஸ்லெஸ். வறுமையில் இருந்தோம், அவரே போறாரு, விதைக்கிறாரு, அவரே அறுக்கிறாரு, அவரே உணவு கொடுக்குறாரு. ஐயோ என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது, என் பிள்ளைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா சாப்பாட்டை நல்லா குழச்சி ஸ்மாஷ் பண்ணி கொடுக்குறேன், இந்தா சாப்பிடுன்னு. ஆனால் அந்த குழந்தை இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, நான் அதை ஸ்வாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. நான் ப்ரேயர்லாம் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ண மாட்டேன். நீ ப்ரேயர் பண்ணதுனால தான் நான் போய் விதைச்சேன், நீ ப்ரேயர் பண்ணதுனால தான் நான் அதை அறுவடை செய்தேன், உன் ஜெபத்தை உன் கண்ணீரை கேட்டதுனால தான் நான் உனக்கு அதை உணவாக கொடுத்துருக்கிறேன், எல்லாமே செய்து எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்து அது வரைக்கும் கரெக்டாக நீ பார்த்த. ஆனால் நான் உனக்கு அதை ஊட்டின பிறகு உனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்காக நீங்கள் இவ்வளோ பண்ணுவீங்களா அப்படின்னு. என்னால் அதெல்லாம் விழுங்கலாம் முடியாது, நீங்களே வேணால் விழுங்கிக்க அப்படின்னு அவர் சொல்லுகின்ற வார்த்தை, ஜெபம் என்பது உனக்கானது, நீ ஜெபித்தாதான் என்னால் கிரியை செய்ய முடியும். இந்த வார்த்தை எனக்கும், இதே வார்த்தை தான் உங்களுக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. சத்துருவால் நிந்திக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கும் பொழுது நைட் அண்ட் டே சாப்பிடாம ப்ரேயர் பண்ணோம் நீங்கள் நான் தான். 2 hours 3 hours ஃபோனை பார்க்காம ப்ரேயர் பண்ணோம். இன்றைக்கி கேட்டோம் அப்படின்னா ப்ரேயராக எப்போ பண்ணன்னு யோசிக்கிறோம். ஏன் தெரியுமா? நம்முடைய தேவைக்கு அதிகமாக நமக்கு அவர் போஷித்து வைத்திருக்கிறார். பிசாசெல்லாம் தடுக்கலை, ஜெபம் செய்யாதபடி தடுக்கப்பட்டு இருக்கிறது யார் என்றால் நீங்களும் நானும் தான். இப்போ ஜெபிக்காமல் தடுக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் தடுக்கப்பட்டிருக்கிறோன்னா, அவர் எனக்கு வேண்டிய என்னுடைய உச்சிதங்களை, என்னுடைய எல்லை எல்லாத்தையும் ஆசீர்வதித்திருக்கிறார். யாபேசின் எல்லையை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல என்னுடைய எல்லையை கர்த்தர் விசாலமாக்கி இருக்கிறார். ஆகவே எனக்கு எந்த குறையும் இல்லை. அப்போ நான் என்ன பண்ண ஜெபிப்பேன் அப்படின்னா, என்னென்னலாம் கொடுத்து வைத்திருக்கிறீங்க எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணுங்க, திருப்பி எடுத்துக்கோங்க. அப்போ நான் உங்ககிட்ட வந்து ஜெபிப்பேன்ல இரவும் பகலும். நீங்க எல்லாமே கொடுத்ததுனால தானே ஜெபிக்காம அமைதியா இருக்கிறேன். மீண்டும் சத்துருக்களை எழுப்புங்க, சத்துருக்கள் மத்தியில் எனக்கு கொண்டு போய் வைங்க, அந்நியர் கையில் எனக்கு கொண்டு போய் வைங்க, ஒரு உபத்திரத்தின் மத்தியில் எனக்கு கொண்டு போய் வைங்க. அப்ப நான் ஜெபிப்பேன்ல. இப்ப ஏன் ஜெபிக்கலன்னா, அங்கிருந்து விடுவித்து எனக்கு கொண்டு வந்துட்டீங்க. என் கண்ணீரை கேட்டு, ஜெபத்தை கேட்டு, அறுவடை செஞ்சு எல்லா உணவையும் கையில கொடுத்துட்டீங்க. இன்னும் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சு அந்த உணவை நீங்க ரொம்ப அப்படியே ஸ்மாஷ் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஆனா இப்போ அது எனக்கு ஸ்வாலோ பண்ண கஷ்டமா இருக்கு. ஏன் கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இவ்வளோ பண்ணிட்டார கர்த்தர். கர்த்தர் சொல்றாரு, இதை நீ ஸ்வாலோ பண்ணு, நான்லாம் பண்ண மாட்டேன். உனக்கு கஷ்டமா இருக்குன்னு தான் நான் இவ்வளோ இது மாதிரி இவ்வளோ ஸ்மாஷ் பண்ணி கொடுத்துருக்கிறேன். என்னாலலாம் முழுங்க முடியாது ஆண்டவரே. ஓ, உன்னை எப்படி முழுங்க வைக்கிறேன்றதை பார். சாப்பிட மாட்டேன். என்ன ஆண்டவரே, சாப்பாடும் தட்டை நீங்களே போட்டு கொடுத்துட்டீங்க குழச்சி, இப்போ நீ சாப்பிடு. சரி, இப்பயும் சாப்பிட மாட்டியா? இப்போ அடுத்து ரிவர்ஸ் பண்ணுற பார். என்ன ஆண்டவரே இப்படி கொடுத்துட்டீங்க, இப்போ பார் வெறும் சாப்பாடு குழம்பு. என்ன ஆண்டவரே குழச்சி கொடுக்கல. இப்போ அடுத்தது ஒன்று பண்ணுறேன் பார், வெறும் சாப்பாடு, சாப்பாட்டில் தண்ணி. என்ன ஆண்டவரே சாப்பாடும் தண்ணியும் கொடுத்துருக்கீங்க. இப்போ அடுத்தது ஒன்று பண்ணுறேன் பார், வெறும் சாப்பாடு. என்ன ஆண்டவரே சாப்பாடு கொடுத்துருக்கீங்க. இப்போ அடுத்தது ஒன்று பண்ணுறேன் பார், வெறும் தட்டு. என்ன ஆண்டவர் வெறும் தட்டு கொடுத்துருக்கீங்க. இப்போ அடுத்தது ஒன்று பண்ணுறேன் பார், தட்டு கூட இல்லை. என்ன ஆண்டவர்னும் பொழுது நம்ம எங்கே ஆரம்பம் செய்தோம் அங்கே கொண்டு போய் விட்டுறார். நான் குழந்தை போல உன்னை நான் உருவாக்கி நீ கேட்ட எல்லாத்தையும் கொடுத்து உனக்கு நான் ஊட்டியும் விட்டுட்டேன். ஆனால் இப்போ நீ மிஞ்சி சாப்பிட்டு மிஞ்சி அதை ஸ்வாலோ பண்ணுறதுக்கு கஷ்டப்படுற. உன்னுடைய ஆரம்பத்தில் நீ என்னை தேடினதை பார்த்து நான் மன இறங்கி உனக்கு எல்லாமே நான் செய்த பிறகு இப்போ ஜெபம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அஸ்திபாரத்தை மறந்துட்டு எதுக்கு ஜெபிக்கணும்? ஏன்னா நீ கேட்டது கிடைச்சிருச்சு. நீ ஒரு தேவைக்காக என்கிட்ட வந்த,
இப்போ உனக்கு தேவை இல்லை, ஆகவே இப்ப நானும் உனக்கு தேவையில்லை. அப்போ உனக்கு தேவை இருந்தது, ஆகவே நான் உனக்கு தேவைப்பட்டேன். இப்ப நான் ஏன் தேவை இல்லை அப்படின்னா, உனக்கு எந்த தேவையும் இல்லை, ஆகவே நான் தேவையில்லை. கொடுத்த நான் ரிவர்ஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன்? இந்த வேர்டு உங்களை ஹர்ட் பண்ணவோ இல்லை, இந்த வார்த்தை எனக்கான வார்த்தை. எனக்கு நடந்ததை நான் உங்களுக்கு அப்படியே இதை ஷேர் பண்றேன், நீங்களும் கற்றுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தை குறித்து என்னிடத்தில் ரொம்ப நேரம் பேசினாரு. நான் உனக்கு உணவை ஊட்டி விடுதானே இப்ப பிரச்சனை, உனக்கு தேவையான அளவு சாப்பாடு கொடுக்கறதானே அப்படி உனக்கு பிரச்சனை, ஆகதானே ஜெபிக்க மாட்ற. இது எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணனா, இது எல்லாத்தையும் நான் மீண்டும் எடுத்துட்டேன்னா, அப்ப நீ சாப்பிடுவல, அப்ப நீ ஜெபிப்பல, அப்ப முழங்கால் படிடுவல. ஒரு காரியம் ஒன்று ஆவியானவர் சொல்ல சொன்னார், எனக்கும் உங்களுக்கும். ஒரு அளவுதான் தேவனாகிய கர்த்தர் நாம் ஜெபிக்கவில்லை என்றாலும் சத்துருவினிடத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பார். யாரை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கம் போல் அவன் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். நம்முடைய ஜெபம் குறைய 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 நாமே அவனுடைய வாயில போயிட்டு இரையாகிறோம். ஒரு காலகட்டத்தில் அவன் சுற்றி திரிந்தான், மாட்டுவாங்களான்னு, மாட்ட மாட்டாங்கன்னு போயிட்டான். இப்போ நானே போய் சொல்றேன், நான் மாட்டுறேன் தான், என்ன நானே அவனுக்கு இரையா கொடுக்குறேன். எப்படி இரையா கொடுக்குறேன்னா, என் ஜெபம் எப்பொழுது குறைந்ததோ, எப்பொழுது ஜெபத்தை நான் மறந்தேனோ, அப்பொழுது நான் அவனுக்கு நானே வாலண்டியரா போறேன். அவன் கெர்ஜித்தான் வரல, நானே போறேன் வாண்டடா. நான் இந்த காரியத்தை குறித்து அப்படியே தியானம் செய்யும் பொழுது ஆவியானவர் பேச சொன்ன வார்த்தையை நான் பேசுறேன், கவனிங்க. இன்னமும் நான் உன்னை நேசிக்கிறேன், இன்னமும் உன்னை நான் என்னுடைய கரத்தின் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். நான் இன்னும் உன்னை மறக்கலை, நான் இன்னும் உன்னை வெறுக்கலை. அவர் சொன்ன மிக பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை, ரொம்ப 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 பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. கெத்செமனே தோட்டத்தில் அவர் தம்முடைய பிதாவை நோக்கி ஜெபம் செய்யும் பொழுது அவருடைய ஆவி வியாக்குலப்பட்டது, ஜெபம் செய்கிறார். அடுத்தது இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஓரிடத்திற்கு அவர் போயிடுவார், ஏன்னா ஜெபம் செய்வதற்காக. எந்த ஆவி இயேசு கிறிஸ்துவுக்கு அருளப்பட்டதோ அதே ஆவிதான் இப்பொழுது இந்த சந்ததி மேலே ஊற்றப்பட்டிருக்கிறது, அவர்கள் அதை பயன்படுத்திக்க சொல். எந்த ஜெபத்தின் ஆவி இயேசு கிறிஸ்துவின் மேல் ஊற்றப்பட்டதோ அதே ஜெபத்தின் ஆவி தான் உங்கள் மேலேயும் என் மேலேயும். இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணும்னா, கெத்செமனே தோட்டத்தில் அவர் எந்த ஒரு ஆவியை பெற்று ஜெபித்தார், அந்த ஆவி. வனாந்திரமான ஓரிடத்திற்கு நேராக அவர் ஓடினார் பாருங்க ஜெபிப்பதற்காக. அவர் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, உலகம் அவருக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது, அவர் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கே ஜெபம் தேவைப்படுது அப்படின்னா அவருடைய பிள்ளை உங்களுக்கு எனக்கு தேவைப்படாதா? அவரே சொல்றாரு, பரலோகத்தில் எது ஏறெடுக்கப்படனா, ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், விண்ணப்பம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த வார்த்தையை உங்களை ஹர்ட் பண்றதுக்கோ என்ன ஹர்ட் பண்றதுக்கோ இல்லை, நம்ம 2 பேருமே இதில் இருக்கிறோம். போனதெல்லாம் போட்டோம், மீண்டும் ஆரம்பம் செய்வோம். நம்முடைய ஆரம்பத்தில் நம்ம வறுமையை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணார்னா விதையை விதைத்தார், அரிசி வந்தது. நம்ம ஜெபத்தை பார்த்து என்ன பண்ணார்னா அவரே சமையல் செய்தும் கொடுக்குறாரு, இருந்தால் சாப்பிடுன்னு கொடுக்குறார். இன்னும் அவரோட செல்ல பிள்ளையா மாறுறதுனால அந்த உணவை நமக்கு ரொம்ப க்ரஷ் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி ஒரு குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டி கொடுத்தார். இப்போ நம்ம மிஞ்சி இருக்கிறதுனால அதை நம்மளால ஸ்வாலோ பண்ண முடியல. நம்முடைய ஆரம்பத்தில் ஜெபித்து 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 வந்தோன்னா இன்று மிஞ்சி எல்லாமே இருக்கிறதுனால ஜெபிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா எல்லாமே எனக்கு பூர்த்தியா இருக்கிறது. எவ்வளோ ஒரு இந்த வார்த்தைக்காக நீங்களும் நானும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நன்றி கெட்ட மக்களாக நீங்க நானும் எப்படி மாறிட்டோம் பார்த்தீங்களா? இந்த அப்பா கிட்ட தான் நைட் அண்ட் டே அவர் பாதத்தில் விழுந்து 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 ப்ரேயர் பண்ணோம். இந்த அப்பாவோட சமூகத்தில் தான் இரவும் பகலும் அப்பா அப்பான்னு கேட்டோம். ஆனால் அந்த அப்பா நமக்கு மனம் இறங்கி எல்லா அதிசயத்தையும் பண்ண உடனே, கேன் ஐ டெல் யூ சம்திங், அநேகர் கானானு கிட்ட நெருங்கிட்டீங்க, கானானின் வாசலை தொடுறதுக்கான எல்லை கிட்ட வந்துட்டீங்க, ஆனால் உள்ள நுழையாமல் இருக்கிறோம். அநேகர் சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்துட்டீங்க, ஆனாலும் அலங்கத்தை கட்ட முடியல.
எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்துட்டோம், கானான் அவ்வளவுதான், அடுத்த அடி கானான். ஆனா இன்னும் வெளியே நிற்கிறோம். 70 years எக்ஸைல் இன் பாபிலோன் முடிஞ்சிடுச்சு. ஆனாலும் இன்னும் பாபிலோன்லேருந்து வெளியே வந்து அலங்கத்தை கட்ட முடியல. ஏன் தெரியுமா? ஜெபம் இல்லை. Can I tell you good news to you? நான் ஒரு சந்தோஷமான ஹாப்பி நியூஸ் சொல்லட்டுமா? மீண்டுமாக நீங்க தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து பெற்ற அந்த ஜெபத்தின் ஆவியை மீண்டும் அவர் உங்களுக்குள் தந்து உங்களை மீண்டும் ஏவுகிறார். நீங்கள் ஆரம்பத்தில் செய்த அந்த ஜெபத்தின் அந்த வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியோடு ஆவில் நிறைந்து துள்ளி குதித்து ஜெபித்தீங்க பார்த்தீங்களா, அதே வல்லமை மீண்டும் அவர் தருகிறார். அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, போனதெல்லாம் போட்டோம், இந்த 6 மாதம் எப்படி போச்சோ அது எனக்கு தேவையில்லை, ஆனால் பிறக்க போகின்ற ஜூலை மாதம் உங்களுடைய மாதம், என்னுடைய மாதம். நான் மீண்டும் ஜெபத்தை துவங்குவோம், மீண்டுமாக இடியாக இறங்குவோம். எந்தெந்த ஜெபத்தெல்லாம் தோய்ந்து போனோமோ, எந்தெந்த காரியத்தெல்லாம் அப்படியே ஓகேன்னு இருந்தோமோ, மீண்டும் முழங்கால் படியிடுங்க. கானான் கிட்ட வந்துட்டோம், நுழையாம திரும்பிட்டோம்னா அது அவமானம், வனாந்திரத்துல இறந்துட்டோம்னா அது அவமானம். ஆனா கானான் கிட்ட வந்து உள்ள போயே ஆகணும். உள்ள போகணும்னா ஜெபத்தை அதிகரிக்கணும். எந்தெந்த ஆவிகள், எந்தெந்த சோர்வின் ஆவிகள், எந்தெந்த மாம்சம் ஜெபம் செய்யாமல் நம்ம தடுத்ததோ, மீண்டும் நான் அந்த ஆவியை பெற்றிருக்கிறோம். எந்த ஆவி என்றால், கெத்செமனே தோட்டத்தில் தேவன் அழுது வியாகுலப்பட்டார் பாருங்க பரமபிதாவை பார்த்து, அந்த ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆவியானவர் இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போயிடுவார். ஏன்னா ஜெபம் செய்வதற்காக 40 நாள் பரிசுத்த ஆவினால் பிசாசினால் சோதிக்கப்பட வனாந்திரத்திற்கு அனுப்பப்பட்டார். யார் என்றால் இயேசு கிறிஸ்து. எதற்காக என்றால் ஜெபிப்பதற்காக. அவர் கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாடம் என்னவென்றால் ஜெபம். ஜெபத்தின் மூலமாக நீங்களும் நானும் எதை வேணா மாத்தலாம், எந்த காரியத்தை வேணாலும் மாத்தலாம். உங்க வாழ்க்கை எவ்வளவு மோசமாக போகப்பட்டிருந்தாலும் அதை மாற்ற முடியும். எந்தெந்த காரியம் தடுக்கப்பட்டிருக்குதோ அதை மாற்றலாம். ஜெபம் மிகப்பெரிய ஒரு ஆயுதம். யார் ஒருத்தங்க ஜெபத்தை குறைக்கிறோமோ, யார் ஒருத்தங்க ஜெபிக்காம இருக்கிறோமோ, அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஒன்று நடக்க போகிறது. அதில் காக்கப்பட வேண்டும் என்றால் ஜெபம் தான் ஒரே ஒரு தீர்வு. நடந்த பிறகு நான் எவ்வளவு அழுது ஜெபித்தாலும் அது எந்த பிரயோஜனமும் இல்லை. பார்வோன் கிட்ட மோசே பேசுறாரு, ஜனங்களை போக விடியான். அப்பயே விட்டு இருந்தான்னா அவன் பையன் தப்பிச்சிருப்பான். அவன் மதிப்பு ஊர்ல நல்லா இருந்திருக்கும். திமிரா இருந்தான், காலி. தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்து, ஜெபி, உன் ஜெபம் எனக்கு தேவைப்படுது, ஜெபி, உன் ஜெபம் எனக்கு தேவைப்படுது. அவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கறது, என்ன பண்ண போற ஜெபிக்காம? ஏன் ஜெபிக்க மாட்டேற? என்ன பிரச்சனை? ஆனா நீ ஆரம்பத்தில் ஜெபிச்சு, அப்போ மட்டும் ஜெபிச்சு, அப்போ உனக்கு என்னன்னா, எனக்கு என்னன்னா, உனக்கு ஹாப்பிக்கு தேவை இருக்கு. இப்ப ஹாப்பிக்கு தேவன் தேவையில்லை. ஏன் அப்படின்னா, நான் தான் சந்திச்சிட்டேன்னு. நான் சந்திக்காம இருந்தேன்னா இன்னைக்கு வரைக்கும் அவன் பாதத்தில் உட்காந்துருப்பான். அவன் எதிர்பார்த்தது மேல நான் செஞ்சதுனால அவன் ரொம்ப அப்படி என்ன ஆயிட்டான், அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சு போயிடுச்சுப்பா எல்லாம், இதுக்கப்புறம் எதுக்கு ஜெபிக்கணும்? ஓ, நீ இவ்வளவு ஞானவானா இருக்கிற அப்படின்னா நான் உன்னை படைச்சேன், நான் எவ்வளவு ஞானம். இப்ப நீ பாப்ப பார், ரிவர்ஸ் பண்றேன் எல்லாத்தையும். எந்தெந்த குட் நியூஸ் நீ கேள்விப்பட்டியோ, எந்தெந்த ஆசீர்வாதத்தை கேள்விப்பட்டியோ எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்றேன். அப்போ ஓடி வருவல. நீங்க மத்தேயு 26வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 36லேருந்து. அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சிஷ்யர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும்
அவர்களை விட்டு போய் 3ஆம் தரம் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். என்ன பண்ணினார்? எங்க அவருக்காக தாங்க உலகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர் மூலமா தான் உலகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அவரே ஜெபம் பண்ணினார்னு வருது. ஏன் நீங்க நான் ப்ரேயர் பண்ண மாட்டோம் தெரியுமா? எல்லாமே கம்ஃபர்ட்டா இருக்கு. கேன் ஐ டெல் யூ சம்திங்? நீங்க இன்னிலிருந்து உங்களை வாட்ச் பண்ணி பாருங்க. இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. இந்த வார்த்தை எனக்கான வார்த்தை. எந்த ஜெபத்தின் ஆவி நம்மிடத்திலிருந்து வெளியேறினதோ போயிடுச்சோ, மீண்டும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அதே ஜெபத்தின் ஆவி நம் மீது ஊற்றப்படும். இதுவரைக்கும் ஜெபிக்காத ஜெபத்தை நீங்கள் பண்ணுவீங்க. ஜூலை மாதம் நான் சொல்கிற ஒரே ஒரு காரியம், ஆவியானவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், மீண்டுமாக பழையபடி ஜெபிக்க சொல். நான் செய்ய போகின்ற காரியம் ஒவ்வொன்றும் பயங்கரமாக இருக்கும். அவருக்கு நம்முடைய ஜெபம் தேவைப்படுகிறது. ஏன் ஆவியானவர் செயல்படாமல் அமைதியாக இருக்கிறாருன்னா, நம்முடைய மாம்சம் அதிகமாக நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், போனதெல்லாம் போட்டோம். ஜெபத்தினால் உங்களால் எதை வேணால் மாற்ற முடியும். ஜெபம் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவைப்பட்ட ஒன்று. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்ததிகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல் நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அடுத்தடுத்த வசனம் தெரியும். ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று. அனைவருடைய வாழ்க்கை, இந்த வீடியோ பார்க்கிற அனைவருடைய வாழ்க்கை மீண்டும் பிளாசம், மீண்டும் பூக்க போகிறது. அநேகர் ஜெபிக்கணும் ஆசை இருக்கு, ஆனால் ஜெபிக்க முடியல. தடுக்கிறது பிசாசு இல்லை, தடுக்கிறது நீங்க. ஏன்னா நீங்க நான் கேட்டதுக்கு மேல அவர் கொடுத்துட்டார். ஆகவே அவர் இனி எனக்கு தேவையில்லை. இதுதான் அதுக்கான அடையாளம். ஆனா எப்ப தெரியுமா தேவைப்படுவாரு? ஜெபம் கம்மியான உடனே பெரிய ஆபத்து நடந்த பிறகு நம்ம என்ன போய் கேட்டாலும் நம்மளை மன்னித்து மகனா ஏத்துப்பார். ஆனா இழந்தது இழந்தது, போனது போனது, திரும்பி பெற்றுக்கொள்ள முடியாது. பி கேர்ஃபுல். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை, எனக்கான வார்த்தை தான். நாம் தான் ஜெபிக்கணும். போனதெல்லாம் போட்டோம். நானும் சேர்ந்துக்கிறேன் உங்கள் கூட ஜெபத்தில். நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்க, ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். இந்த ஜூலை மாதம் நம்முடைய ஜெபம் பரலோகத்தை அசைக்கிற ஜெபம். நாம் நெடுநாளாய் காத்திருக்கிற விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கிற ஒரு ஜெபம். கிடைத்திருந்தாலும் பரவாயில்ல, உங்க சமூகத்திலே இருப்பேன். அவர் சொல்றாரு, நீ கேட்டதை கொடுத்துட்டு அப்புறம் என்ன வேணும்? நீங்க தான் வேணும். நீ கேட்ட ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டு வேற என்ன வேணும்? நீங்க தான் வேணும், நீங்க தான் வேணும், நீங்க தான் வேண்டும் என்று அவர் நம்மை பார்க்கும் பொழுது சிரித்த முகமா பார்க்கணும். அவர் நம்மை பார்க்கும் பொழுது முகத்தை திருப்பக்கூடாது. ஆமா, தேவன் வந்து கேட்ட நடத்தி முடிச்சுட்டேன், இப்ப நீ என்னை யாரோ மாதிரி பாக்குறல அப்படின்னு என்னையும் உங்களே அவர் கேட்டக்கூடாது. இப்ப நீ என்கிட்ட பேசி எவ்வளவு ஆகுது தெரியுமா? ஏந்தம்மா நீ பேசல? அதே நடத்தி முடிச்சுட்டேன், நான் உன்னை நம்புனேன், நீ என் கூட இருப்பேன்னு பார்த்தா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை பார்க்க கூட இல்லை. ஒரு நார்மலான ஒரு சொந்தக்காரோ ஃப்ரெண்ட்ஸோ நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கண்டுக்காம போனால் அவங்களுக்கு பெயினாக இருக்கும். உலகத்தை உருவாக்கின தேவன் நம்ம ஜெபத்தை கேட்டு நமக்கு வேண்டிய எல்லா விதமான அறுவடையும் செய்து உணவு கொடுத்து நம்ம தட்டில் சாப்பிட்டு இருந்தோம். இப்போ தட்டில் சாப்பிடாதுன்னு அவர் நமக்கு எடுத்து ஊட்டி விட்ட பிறகு நம்ம சொல்கிறோம், நான் வந்து எதுவும் விழுங்கல மாட்டேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது விழுங்குறதுக்கு, நான் ப்ரேயர்லாம் பண்ண முடியாது, எனக்கு கஷ்டமாக இருக்குது ப்ரேயர் பண்ணுறதுக்கு அப்படி என்று நாம் சொல்கிறோம். இந்த வார்த்தையை யாரையும் காயப்படுத்துறதுக்காக இல்லை. மீண்டும் வாங்க ஜெபிக்கலாம். திரும்ப ஒரு சமூகத்தில் அமருவோம், முழங்கால அடியிடுவோம். வாங்க, நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிக்கலாம். வேற என்ன வேலை இருக்கு? பிரச்சனைக்குள்ளேயே 5 மணி நேரம் 6 மணி நேரம் அதை பத்தி பேசுறதுக்கு 2 மணி நேரம் ஜெபிச்சா அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஜீசஸ்க்கு பிரேயர் தேவைப்பட்டது, அப்போ உங்களுக்கு எனக்கும் தேவைப்படாதா? இந்த வார்த்தைக்கு அநேக போராட்டம் எனக்கு வந்தது.
இந்த வார்த்தை மக்களுக்கு ரீச் ஆகுமா, ரீச் ஆகாதா, யாருக்கும் புரியாது, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பட் ப்ரேயர் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் தி வேர்ல்ட். இட் கேன் ஷேக் தி ஹெவன். பரலோகத்தை அசைக்கும். உங்கள் முழங்கால் பரலோகத்தை அசைக்கும், என் முழங்கால் பரலோகத்தை அசைக்கும். போனதெல்லாம் போட்டோம், இன்னிலிருந்து நியூவாக ஆரம்பிக்கிறோம், மீண்டும் ஜெபிக்கிறோம், பவர்ஃபுல்லாக ஜெபிக்கிறோம். உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணிக்கோங்க, நீங்களே ஜெபிங்க, முழங்கால படியிடுங்க. அப்பா எனக்கு அந்த ஆவியை தாங்கப்பான்னு 2 பேருமே கேட்போம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கேட்போம். மீண்டும் ஜெபிப்போம், மீண்டும் எழுந்து தேசத்தை கட்டுவோம். எது எதெல்லாம் முடங்கி கிடந்ததோ, உங்கள் ஊழியம் அப்படியே டவுனாக இருக்கலாம், உங்கள் தரிசனம் டவுனாக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸ் டவுனாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்துக்குள் ஏகப்பட்ட குழப்படி நடந்திருக்கலாம். அதெல்லாம் எப்படி சரி செய்ய முடியும் என்றால் த்ரூ தி ப்ரேயர் ஒன்லி, ஜெபத்தின் மூலமாக மட்டும்தான். மீண்டும் ஜெபிப்போம். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை, எனக்கான வார்த்தை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ்.